எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சோனியா சார்ல்ஸ். இன்னைக்கு என்னோட சேனல்ல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச சென்னா மசாலா செய்ய போறோம். இந்த சென்னா மசாலா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சது, 2-3 லவங்கம், 3 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பெரிய சைஸ் தக்காளி, மூக்கடலை 8 மணி நேரம் இந்த வெள்ளை மூக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கடைசி அரிக்க தேங்காய். ஊற வச்ச அந்த மூக்கடலையை ஒரு குக்கரில் மாற்றி அது ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம எந்தெந்த பொருளை ஆட் பண்ணி வறுத்து எடுக்க போகிறோம், அரைக்க போகிறோன்றதை நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து அதில் அந்த லவங்கம், பட்டை, ஏலக்காய், வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டான பிறகு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதோட அந்த 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம் அதையுமே சேர்த்துக்கோங்க. அந்த 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, பச்சை மிளகா அது எல்லாமே இதோட சேர்த்து நல்லா வதக்கி நம்ம அதை மிக்சியில் அரைச்சி வைக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம வேக வச்ச கடலை எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துருவோம். அது ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா மாவு மாதிரி வரணும், அது கரெக்டாக வெந்ததுக்கு அர்த்தம். அடுத்து ஆற வச்ச மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. அடுத்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிற தேங்காவை மிக்சி ஜாரில் மாற்றி அதையுமே அரைச்சி தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேன் ஸ்டவ்வில் திரும்ப வச்சுட்டு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரோட ஃப்ளேவர் இந்த சென்னா மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை அப்படி டைரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள் அதில் சேர்த்து கொதிக்க விடுங்க. நீங்கள் இதில் தனியாக தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம அந்த கடலை ஊற வச்சதுலேயே தண்ணி இருக்கும். அது வேக வச்ச தண்ணியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மூக்கடலை வேக வச்ச அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அதை இந்த சென்னா கிரேவியோடு சேர்த்துருங்க. அந்த தண்ணியில் தான் அந்த மொத்த சத்துமே இருக்கும். அதை சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்த பிறகு கடைசியாக தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அது கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். இது பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், சுலபமாக செய்யக்கூடிய சென்னா கிரேவி தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.